Hi everyone, welcome to HR India Family Vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard max chapter 1ல exercise 1.1ல 6th sum. Let a equal to x belongs to w such that x less than 2, b equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4, c equal to 3, 5. Verify that ஒரு 3 subdivision கொடுத்திருக்காங்க. இதுல first subdivision இது. ஃபஸ்ட்டு ஏங்கிறது என்னென்ன எலமெண்ட்ஸு நம்ம எழுதணும். அது எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூன்னு என்னென்னா ஹோல் நம்பர் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 2. அந்த எக்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 2வாக இருக்கணும். அதாவது 2க்கு கீழே வேல்யூஸ் இருக்கணும். அப்போ ஹோல் நம்பர் வந்து எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. அதுதான் ஹோல் நம்பர். இப்போ 2க்கு கீழே வந்து 0, 1 இருக்குது. 2 இருக்கான்னு பார்க்குறோன்னா நம்ம இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் தான் நம்ம இங்கே 2 எடுத்துக்கணும். இங்கே லெஸ் தென் மட்டும்தான் இருக்குது, அதனால் நம்ம 2 எடுத்துக்க மாட்டோம். அதனால் ஏவோட வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ என்னங்கிறது பார்ப்போம். எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என் இஸ் நேச்சுரல் நம்பர் சச் தட் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அதாவது அந்த எக்ஸோட வேல்யூஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த 1 to 4க்குள்ளே இருக்கும். 1 கிட்ட இங்கே லெஸ் தென் ஈக்குவல் டு கிடையாதுங்க, அதனால் இங்கே 1 வராது. 1க்கு அப்புறம் என்ன இருக்குது? 2, 3, 4 இருக்குது. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, அதனால் இந்த 4 சேர்த்து தான் வரும். அப்போ வேல்யூஸ் என்னென்னா 2, 3, 4. இதுதான் பியோட வேல்யூ. அடுத்து சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 3, 5. இதுதான் ஏபிசியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா ஏ கிராஸ் பி, பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு நம்ம பி யூனியன் சி ஃபைன் பண்ணணும். பியோட வேல்யூ என்ன? 2, 3, 4. யூனியன் சியோட வேல்யூ 3, 5. யூனியன்னா என்ன? ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். 2, 3, 4, 5. அதாவது 2, 3 இருக்குது, அதனால் நம்ம 1 தான் எடுத்துக்கணும். 2, 3, 4, 5 ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதுதான் பி யூனியன் சி. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 0, 1 கிராஸ் பி யூனியன் சியோட சொல்யூஷன் என்ன? 2, 3, 4, 5. இப்போ இதை கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0 கூட எல்லாத்தையும் பேர் மேட்ச் பண்ணணும். இப்போ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. நெக்ஸ்ட் இந்த 1 எடுத்துக்கணும். 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணணும். ஏவோட வேல்யூ வந்து என்னென்ன? 0, 1 கிராஸ் பியோட வேல்யூ 2, 3, 4. இது கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கோங்க. 0, 2, 0, 3, 0, 4. நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கணும். 1, 2, 1, 3, 1, 4. இது ஏ கிராஸ் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணணும். ஏவோட வேல்யூ என்னென்ன? 0, 1 கிராஸ் சியோட வேல்யூ 3, 5. இப்போ இதை கிராஸ் பண்ணுங்கள். 0, 3, 0, 5. நெக்ஸ்ட்டு 1, 3, 1, 5. இது ஏ கிராஸ் சியோட வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியை யூனியன் பண்ணணும். அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. யூனியன் என்ன? சேர்த்து எழுதுறது. அதாவது இந்த செட்டையும் இந்த எலமெண்ட்ஸையும் நம்ம சேர்த்து எழுதணும். அதுதான் யூனியன். இப்போ ஏ கிராஸ் பியோட சொல்யூஷன் என்ன? 0, 3, 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. அதே மாதிரி ஏ கிராஸ் சியோட வேல்யூ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ இங்கே 0, 2 இருக்குது.
0,2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 0,3 ரெண்டு வேல்யூஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஒன்று மட்டும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 0,4 நெக்ஸ்ட்டு 0லேயே பாருங்கள் 0,5 நெக்ஸ்ட்டு 1,2 1,3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம் 1,3 1,4 இங்கே இருக்குது 1,4 அடுத்து 1,5 இங்கே இருக்குது எடுத்துக்கோங்க. இதுதான் A cross B யூனியன் A cross C, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ பார்க்கும்போது இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே மாதிரி இருக்கான்னு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0,2 0,3 0,4 0,5 1 2 1 3 1 4 1 5 அப்படி வருது. மொத்தம் 8 எலமெண்ட்ஸ் வருது. இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான் சேம் வருது. அப்போது ஸோ LHS ஈக்குவல் டு RHS. Therefore A cross B union C equal to A cross B union A cross C. Hence proved. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் A cross B intersection C equal to A cross B intersection A cross C. A, B, C ஓட வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். A cross B யூனியன் B intersection C. ஃபஸ்ட்டு இதில் B intersection C ஃபைண்ட் பண்ணுங்கள். 2 3 4 B ஓட வேல்யூஸ் இன்டர்செக்ஷன் 3,5. இப்போ இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது. இன்டர்செக்ஷன்னா என்ன, எது காமனாக இருக்கோ காமனான எலமெண்ட் எதுவோ அதுதான் நம்ம எடுக்கணும். ரெண்டுத்திலையும் இருக்கிற நம்பர் என்னென்ன 3 வேணால் ரெண்டு செட்லேயும் இருக்குது. ஸோ அதுதான் காமனாக இருக்குது. B இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3. அடுத்தது A cross B intersection C, அதாவது ஏவோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. 0,1 cross 3 இது கிராஸ் பண்ணுங்கள். 0,3 நெக்ஸ்ட் 1,3 இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. A cross B intersection A cross C. இதில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண வேண்டியது A cross B. ஏவோட வேல்யூ 0,1 cross பியோட வேல்யூ 2 3 4. இது கிராஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கோங்க. 0,2 0,3 0,4 நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க. 1,2 1,3 1,4 இது A cross பியோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு A cross C ஃபைண்ட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 0,1 கிராஸ் சியோட வேல்யூ 3,5 இது கிராஸ் பண்ணுங்கள். 0,3 0,5 நெக்ஸ்ட்டு 1,3 1,5 இது A cross சியோட ஆன்சர். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கணும். A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த A cross Bயோட வேல்யூஸ்லேருந்தும் A cross Cயோட வேல்யூஸ்லேருந்தும் எது காமனாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போது இங்கே 0,3 இருக்குது, இங்கேயும் 0,3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1,3 இங்கே இருக்குது, இங்கே 1,3 இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. இது ரெண்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் தான் இதனோட ஆன்சர். 0,3 1,3 இதுதான் என்னென்னா A cross B intersection A cross Cயோட இதுதான் வேல்யூஸ். இப்போ பார்க்கும்போது இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே மாதிரி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு A cross B intersection C equal to 0,3 1,3. இது பார்த்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு A cross B intersection A cross C அதே வேல்யூ தான் வருது 0,3 1,3. ஸோ ஹென்ஸ் LHS equal to RHS. Therefore A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Hence
Next third subdivision, A union B cross C equal to A cross C union B cross C. A, B, C ஓட வேல்யூஸ் எழுதிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. LHS A union B cross C. ஃபஸ்ட்டு A union B ஃபைண்ட் பண்ணணும். 0,1 B ஓட எலமெண்ட்ஸ் 2 3 4. யூனியன் என்ன, ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 0 1 2 3 4. இது A union B. A union B cross C. நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டியது 0,1 2 3 4 கிராஸ் C ஓட வேல்யூ 3,5. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 கூட அடுத்தது 5 கூட. 0,3 1,3 2,3 3,3 4,3. நெக்ஸ்ட்டு 5 கூட 0,5 1,5 2,5 3,5 4,5. லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னென்னா A cross C யூனியன் B cross C. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். A cross C. ஏவோட வேல்யூ 0,1 கிராஸ் 3,5. இது கிராஸ் பண்ணுங்கள். 0,3 0,5. நெக்ஸ்ட்டு 1 1,3 1,5. இது A cross Cயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு B cross C. பியோட வேல்யூ 2,3,4 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. இது கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 கூட அடுத்தது 5 கூட. 2,3 2,5. நெக்ஸ்ட்டு 3,3 3,5. நெக்ஸ்ட்டு 4,3 4,5. இது B cross C. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூனியன் இருக்குங்க. யூனியன் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். அதுக்கு A cross C யூனியன் B cross C. இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 2 எலமெண்ட் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம 1 எடுத்துக்கணும். இப்போ எழுதுங்க 0,3 0,5 1,3 1,5. நெக்ஸ்ட்டு 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. எல்லாமே ஒவ்வொரு செட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே சேர்த்து எழுதிட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே மாதிரி இருக்கா எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர்ஸ் இருக்குது. 0,3 1,3 இது மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. 0,3 0,5 இருக்குது. 1,3 1,5 இருக்குது. 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. மொத்தம் 10 எலமெண்ட்ஸ் ஒரே மாதிரி பேர்ஸ் இருக்குது. ஸோ therefore LHS equal to RHS. Therefore A union B cross C equal to A cross C union B cross C. ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சு நமக்கு. hence proved.